Hi friends, welcome to Senthoorvelan samayal. Friends, இன்னைக்கு நம்ம வீட்ல தோசை மாவு இருக்கும் இல்லீங்களா, அது கூட மரவள்ளி கிழங்கு சேர்த்து ஒரு சுவையான சூப்பரான மரவள்ளி கிழங்கு தோசை தான் ஃப்ரெண்ட்ஸ் செய்ய போறோம். கார சட்னிக்கு ரொம்ப சுவையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இந்த தோசை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு மரவள்ளி கிழங்கு எடுத்துக்கோங்க. நான் இப்போ ஒரு கிழங்கு எடுத்துக்கிட்டேன். அதை நல்லா தோல் சீவிட்டு கழுவிட்டு இது போல் காய் சீவல் இல்லைங்களா, அதில் வச்சு சீவிக்கோங்க. உங்களுக்கு வேணா இப்படி கூட நீங்கள் வாழைக்காயெல்லாம் சீவும் இல்லையா, அதில் கூட சீவிக்கலாங்க. சீவனை மரவள்ளி கிழங்கை மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நார்லாம் எதுவுமே இருக்கக்கூடாது. கிழங்குல இருக்கும் இல்லைங்களா, அந்த நரம்புலாம் இல்லாமல் இது போல் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டாச்சு. அதை ஒரு மிக்சிங் பவுலில் சேர்த்துக்கோங்க. அது கூட நாம் 1 கப் இட்லி மாவு சேர்த்துக்கலாங்க. நாம் எவ்வளோ மரவள்ளி கிழங்கு எடுத்தோமோ 1 கப் மரவள்ளி கிழங்குக்கு 1 கப் இட்லி மாவு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கிழங்கும் இட்லி மாவும் நல்லா மிக்ஸ் ஆகட்டும். ஸோ அதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. உப்போட சுவை பார்த்துக்கோங்க, ரொம்ப கறிக்க போட்டுறாதீங்க. இப்போ நாம் தோசைக்கு தேவையான அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம். தோசை ஊற்றுறதுக்கு நமக்கு தண்ணி பதமாக தேவை இல்லைங்களா, ஸோ இது போல் நல்லா கரைச்சிக்கோங்க. இப்போ நல்லா கரைச்சிட்டாச்சு. ஒரு தோசை தவா வச்சுக்கோங்க. தவா நல்லா சூடானதும் தோசை ஊற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த தோசை ரொம்ப சூப்பராக இருக்கும். நல்லா தின்னா நல்லா தோசையை தேய்ச்சி விடுங்க. ஸோ பாருங்கள், நல்லா திரண்டு வராமல் எவ்வளோ அழகாக வருது. நீங்கள் இது போல் நல்லா நைஸாக தோசை வரணுன்னா மரவள்ளி கிழங்க ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்கணுங்க. அப்போ தான் தோசை கல்லில் தோசை ஒட்டாமல் அழகாக இது போல் வரும். மேலே 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. ஸோ இப்போ தோசை வெந்துடுச்சு. இப்போது திருப்பி போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் எவ்வளோ அழகாக நாம் மரவள்ளி கிழங்கு தோசையை சீக்கிரமாக செஞ்சிட்டோம். நம்ம வீட்டில் எப்பயுமே அரிசி மாவு தோசை செய்யாமல் இது போல் வீட்டில் மரவள்ளி கிழங்கு இருந்ததுன்னா நீங்கள் அதை தோசை மாவில் சேர்த்து இப்படி செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த சுவை சூப்பராக இருக்கும். இன்ஸ்டண்ட்டாக செய்யக்கூடிய இந்த மரவள்ளி கிழங்கு தோசை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் நான் நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் இது போல் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அம்மா செஞ்ச மரவள்ளி கிழங்கு தோசை ரொம்ப நல்லா இருக்கு. பிடிச்சிருந்தா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.